அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை இந்த ஓய்வு நாளில் நினைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா இந்த ஓய்வு நாளில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து ஆவியானவரே ஒரு விசை கூட அடிமைகளை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களில் காணப்படுகிற சகல பாடுகளும் வியாதியின் அடையாளங்களும் பிசாசின் வல்லமைகளும் பொய் அபிஷேகத்தின் கிரியைகளும் அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய பாரங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்கள் இருக்கிறதான துக்கங்கள் விலகி போகட்டும். குடும்பங்கள் இருக்கிறதான உபத்திரவங்கள் விலகி போகட்டும். கடன் என்ற பிரச்சனைகள் ஆண்டவரே, சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறேன். குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே அது நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் இயேசுவே நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா குடும்பங்களில் இருவிதமான வழிபாடுகள் இருக்கும்போது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இரட்டிப்பாக சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் அந்த குடும்பங்களை சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்பா அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். சிறு குழந்தைகளை ஆண்டவர் தொடுவீராக. எந்த தீங்குக்கும் தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கண்மணி போல் காக்கிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிற தேவனாயிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. விக்கிரகங்களை காட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவர்களை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. அதிசயமான தேவன். எங்கள் தேவன் அதிசயமானவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளும் அதிசயமானவர்கள். நீர் பாதுகாக்க சர்வ வல்லவராக இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளை செல்வங்கள் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலம் தாழ்த்தினாலும் மகிமையான காரியங்களை என் தேவன் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பராக்கிரமம் உள்ளதப்பா. ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராயிருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும். ஆண்டவரே நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. ஆவியானவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தெய்வம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே யோபுவை நீர் சோதித்த பின் ஆண்டவரே யோபு பொன்னாக விளங்கினாரப்பா. ஆண்டவரை இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளின் வாழ்க்கையில் நாங்கள் எதை இழந்தாலும் நீர் அதை இரட்டிப்பாக கொடுக்க சர்வ வல்லவராயிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் போராடுகிற பொய் அபிஷேகத்தின் கிரியைகள் ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே முற்றிலும் நீர் நிர்மூலமாக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும். ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா விடுதலைக்காக ஏங்கி வந்திருக்கிறதே நீர் அறிந்திருக்க
இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தேவைகளெல்லாம் சந்திக்கிற தெய்வமே உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். இருளை வெளிச்சமாக்குகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாய் மேல் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, 6 நாள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சிருஷ்டிகளாகிய அடிமைகள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடும்போது உம்மை கண்டடையத்தக்கதாக எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். உம்மை காண விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற பொல்லாத கிரியைகள், பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஒரு விசை மன்னித்து, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண ஆசீர்வாதங்கள் கைகூடி வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பட்டமரம் துளிர்விடும், அத்திமரம் கனி கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிற தகப்பன் ஆண்டவரே, ரூத்துக்கு கூட இழந்த வாழ்க்கையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து கொடுத்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்ய சித்தமாக இருக்கிறதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டெத்தும்படியான ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படுவதற்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை வேலை செய்ய திராணியை கொடுத்த ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். செய்கிற தொழில்களை, கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சத்துருக்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரப்பா. வெட்கப்பட்டது போல் இருக்கும், ஆனாலும் நீர் வெட்கப்படுத்த விடமாட்டீரப்பா. எந்த இடத்துல நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல எங்களை உயர்த்தி காண்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளுக்கும் முடிவு வரட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சந்தோஷம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளையும் நீர் அவ்வண்ணமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாட, துதிக்க, ஜெபிக்க உம்முடைய விசேஷித்த கிருபையை தந்து இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து ஆவியானவரே நீர் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆண்டவரே, ஆவி ஆத்மாவிலும் ஆண்டவரே, குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களிடத்திலும் ஆண்டவரே விடுதலைகள் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை திருப்புகிறது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனால் திருப்ப முடியாத ஆண்டவரே, நீர் மாத்திரமே அவர்களை சந்திக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை அவர்களை சந்திக்கட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று செபிக்கிறேன். சத்துரு எந்த விதத்திலும் தடைகளை கொண்டு வராதபடிக்கு ஆவியானவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையின் ஆளுகைக்குள் நீர்
கொண்டு வருவதற்காக செபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் பெதஸ்தாவாக இந்த இடத்தை நீர் மாற்றி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பெதஸ்தாவுக்குள்ளே கடந்து வந்த ஒருவரும் வறுமையோடு திரும்பக்கூடாதப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை அறிகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். சமாதானம் சந்தோஷம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலுகி பெருகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போலிருந்தோமே, அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே, தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே, ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே. ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2003 கர்த்தர் ஊழியக்காரன் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு அதில் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 3/2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலை போல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும், ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும், ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய